இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னைக்கான மாதாந்திர நினைவு நாள். இந்த ஒரு அருமையான நாளில் மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, அவருடைய இறுதி சடங்குகள் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்பதை வத்திக்கானில் உள்ள அதிகாரப்பூர்வ செய்திகள் தெரிவிக்கின்றன. சில நேரங்களில் மாற்றங்கள் கூட ஏற்படலாம். இந்திய நேரப்படி 26ஆம் தேதி மதியம் 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4.5 மணி நேரம் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது அந்த நேரத்திலிருந்து. ஆகவே அன்புமிக்கவர்களே, தற்பொழுது அவருடைய உடல் அவர் தங்கி இருந்த அந்த சாந்தா மரியா காசா அப்படிங்கிற அந்த ஆயர்களுக்கான இல்லத்துல தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி அவருடைய மறைந்த உடலை வத்திக்கானுக்கு கொண்டு செல்வார்கள். புனித பேதுரு வளாகத்துல பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்படும் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் இன்றைக்கு வத்திக்கானை நோக்கி குவிந்து கொண்டிருக்கிறார்கள். 2 எம்எல்ஏக்களை கூட தமிழக அரசு அனுப்பி வைக்கிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக. அன்புமிக்கவர்களே, திருத்தந்தையினுடைய அடக்க சடங்குகள் புனித பேதுருவனுடைய பேராலய வளாகத்துல மிக எளிமையான முறையில நடக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு பிறகு வத்திக்கானிலிருந்து அன்னை மரியாளுக்காக எழுப்பப்பட்டிருக்கிற மேரி த மேஜர் என்று சொல்லப்படுகிற அந்த பேராலயத்துல தான் திருத்தந்தையினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. நேற்றே நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். தன்னுடைய அடக்க சடங்குகள் கூட மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஆன்மீக அந்த உயிலில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். வழக்கமாக திருத்தந்தையர்கள் 3 விதமான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சவப்பட்டியில தான் அடக்கம் செய்வார்கள். மிக எளிமையாக ஒரே ஒரு மரத்திலான ஒரு சவப்பட்டி எனக்காக செய்யுங்கள் அப்படி என்று அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு தான் அடிக்கடி சென்று வந்த மேரி த மேஜர் என்று சொல்லப்படுகிற மரியன்னையினுடைய அந்த பேராலயத்துல மிக எளிமையான முறையில அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் தன்னுடைய விருப்பமாக தெரிவித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, தாட்சிக்கு இலக்கணமாய் எளிமைக்கு இலக்கணமாய் வாழ்ந்த நம்முடைய புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். விண்ணகத்துல கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை அவர் பெற்றிருப்பார். நமக்காகவும் அவர் கடவுளிடத்துல பரிந்து பேச நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த துக்க நாட்களில் திருப்பலியின் வாயிலாகவும் ஜெபமாலைகள் வாயிலாகவும் இறையிறக்க ஜெபங்கள் வாயிலாகவும் புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, பாஸ்கு காலத்தினுடைய எண்கிழமையில நம்ம இருக்கிறோம். வியாழக்கிழமை. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல கதவுகளை பூட்டி கொண்டு குழப்பத்திலும் அச்சத்திலும் இருந்த திரு தூதர்களிடத்துல எம்மாவுசிலிருந்து வந்த 2 சீடர்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம், அவர் எங்களோடு ஒரு வழிபோக்கரை போல வந்தார், பிறகு மறைநூலில் உள்ளதை எங்களுக்கு விளக்கி கூறினார், அதற்கு பிறகு அப்பத்தை பிடுகிற நேரத்துல அவரை நாங்கள் கண்டு உணர்ந்து கொண்டோம் அப்படி என்று சொல்லி ஆண்டவரை ஒரு வழிபோக்கராகவும் அதே நேரத்துல மறைநூலிலும் கண்டுகொண்டு 3ஆவதாக அப்பம் பிடுகையில இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டு இயேசுவை உள்ளத்துல தாங்கியவர்களாய் அவநம்பிக்கையோடு எருசலேமை விட்டு ஓடி சென்ற அந்த 2 சீடர்களும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எருசலேமை நோக்கி மறுபடியும் அங்கே அச்சத்தில் இருந்த திரு தூதர்களிடத்துல இயேசுவை நாங்கள் கண்டோம், அவரோடு உணவருந்தினோம் அப்படி என்கிற அந்த ஒரு அருமையான விசுவாச அறிக்கையை இன்றைக்கு உரைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த விசுவாச அறிக்கையை கேட்ட திருத்தூதர்களும் விசுவசிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக ஜெபித்து கொண்டிருந்த நேரத்துல பூட்டிய அறைகளுக்குள்ளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக தோன்றி, அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு திருத்தூதர்களுக்கு தோன்றிய ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உணவருந்துகிறார். அவர்கள் விசுவசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கிற நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதரை போல, அல்லது இறை வார்த்தையை நம்ம வாசிக்கிற நேரத்துல, அல்லது திருப்பலியில நம்ம பங்கு பெறுகிற நேரத்துல, அல்லது கூடி ஜெபிக்கிற நேரத்துல உயர்த்த ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். எளிய மக்களிடத்துல அவர் பிரசன்னமாக இருக்கிறார். எளிய விசுவாசத்துல அவர் பிரசன்னமாக இருக்கிறார்.
புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதரவற்ற குழந்தைகளிடத்துல ரோமி நகரத்துல அவர் பேசிக் கொண்டிருந்த நேரத்துல இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு 5 வயது சிறுவன் கண்ணீரோடு திருத்தந்தை இடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறான். ஆனால் அவன் கேள்வி கேட்க தயங்குகிறான். எல்லோரும் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டு திருத்தந்தை அவர்கள், இம்மானுவேலே, என்னிடத்துல வா, நீ பொதுவெளியில கேட்க தயங்குகிற அந்த கேள்வியை என் காதுக்குள்ள சொல்லுவா அப்படி என்று அந்த சிறுவனை அழைக்கிறார். அந்த சிறுவனும் திருத்தந்தை இடத்துல சென்று அவரை கட்டி அணைத்து 2 பேரும் காதுக்குள்ள ரகசியம் பேசிக்கிறாங்க. பிறகு மகிழ்ச்சியோடு கண்களை துடைத்த வண்ணமாக அந்த இம்மானுவேல் மேடையை விட்டு கீழே இறங்குகிறான். அப்பொழுது திருத்தந்தை, இம்மானுவேல் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கேள்வியை அவருடைய அனுமதியோடு நான் பொதுவெளியில உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இம்மானுவேல் கேட்ட கேள்வி இதுதான். என்னுடைய தந்தை கடவுளை நம்பாதவர், அவர் ஒரு ஏத்தெயிஸ்ட். ஆனால் அவருடைய 4 பிள்ளைகளாகிய எங்களை அவர் திருமுழுக்கு எடுக்க வைத்தார். அவர் கோவிட் டயத்துல இறந்துட்டாரு. அவருக்கு விண்ணகத்துல இடம் கிடைக்குமா கிடைக்காதா? இதுதான் 5 வயது இம்மானுவேல் கேட்ட கேள்வி. அன்பு மிக்கவர்களே, அந்த காணொலியை இப்ப பார்த்தாலும் என் கண்களில் கண்ணீர் பெருகும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆறுதலோடும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பதிலளித்திருப்பார்கள். அதாவது உலகத்தின் பார்வையில விசுவாசமே இல்லாத ஒருவர் தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், மண்ணுலகத்தில் வாழ்கிற இந்த தந்தைக்கே தன்னுடைய பிள்ளைகள் மீது இவ்வளவு அன்பும் இவ்வளவு பாசமும் இருந்தால், விண்ணுலகில் இருக்கிற தந்தை நம்பிக்கையில்லாத ஒரு மகனை புறம் தள்ளி விடுவாரா? நிச்சயமாக இம்மானுவேல், உன்னுடைய தந்தை வான்வீட்டில் இருப்பார். காரணம், நம்பிக்கையுள்ள ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை விட நம்பிக்கையற்ற ஒரு தந்தை தன்னுடைய 4 பிள்ளைகளையும் கத்தோலிக்க மறையில திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், தந்தையாகிய கடவுளுக்கு நெருக்கமாக உன்னுடைய தந்தை இருப்பார் அப்படி என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய முகத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சியை வர வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இதே போன்ற நம்பிக்கை தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு இருக்க வேண்டும். சிறு குழந்தைகள் போல கடவுள் மீது நம்பிக்கை வேண்டும். கடவுள் சாதாரண மனிதர்களிடத்துல பிரசன்னமாக இருக்கிறார், இறை வார்த்தையில பிரசன்னமாக இருக்கிறார், நற்கருணையில பிரசன்னமாக இருக்கிறார், பாவ மன்னிப்புல பிரசன்னமாக இருக்கிறார், கூடி ஜெபிக்கிற நேரத்துல நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை புரிந்து நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிக்கிற இந்த துக்ககரமான நாட்களில நாமும் விசுவாசத்துல உறுதி பெற இறைவன் நம்மை தூண்ட இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.